என்னுடைய குமாரன் சிலம்புக்கு இந்த விருதை கொடுக்க வந்திருப்பது வெற்றிமாறன். இது நான் சொல்ல வேண்டும். இதை பற்றி விருதை கொடுக்க வந்திருப்பவரோ வெற்றி. இந்த விருதை வாங்க வேண்டியது சிலம்பரசனின் கரம் பற்றி. ஆனால் வெற்றியிடம் நான் வாங்க வைத்திருக்கிறார் இறைவன் என்று சொன்னால் இது காலத்தின் கட்டாயம். இன்னொன்னு, வெற்றிமாறன் சிலம்பரசன் கூட்டணி. அவர் வெற்றிமாறன் தொட்டதெல்லாம் பொன்னாகும், தொட்டது என்னாகும், அது பொன்னாகும் என்று அவர் படம் எடுத்து பல சாதனைகளை புரிந்தவர். ஒரு சாதனையாளர், ஒரு சரித்திரத்தில் இடம் பிடித்த ஒரு நாயகன். அப்படிப்பட்ட ஒரு சாதனை நாயகனோடு, ஒரு சரித்திர நாயகனோடு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிலம்பரசன் அமைக்க இருக்கிறார் ஒரு கூட்டணி. அந்த கூட்டணியை அமைத்தது வெற்றிமாறன். வெற்றிமாறன் அவரோடு படம் எடுக்கின்ற காலத்தை விட, படம் பிடிக்கின்ற காலத்தை விட சிலம்பரசன் இதயத்தில் இடம் பிடித்த நாட்கள் பல. எத்தனையோ நாட்களாக அவருக்கும் சிலம்பரசனுக்கும் நட்பு இருந்தது யாருக்கும் தெரியாது. வெற்றிமாறனோட எந்த படம் பார்த்தாலும் அதை பத்தி சிலம்பரசன் சிலாகித்து பேசுவார். வெற்றிமாறனுக்கு மட்டும் இல்ல, எந்த வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய அப்கமிங் கலைஞர்கள் யார் இருந்தாலும் அவர்களை மனதார பாராட்டக்கூடிய ஒரு கலைஞனாக என் மகனை நான் வளர்த்திருப்பதில் இறைவன் அவரை வைத்திருப்பதில் பெருமைப்படுகின்றேன். அப்படிப்பட்ட அந்த வெற்றிமாறனோடு ஒரு புதிய தொடக்கத்தை, ஒரு புதிய கூட்டணியை இறைவன் அமைத்து தந்திருக்கிறார். இறைவன் அருளால் விரைவிலேயே அந்த படம் தொடங்கும் என்று கூறி இந்த நிகழ்ச்சியிலே சிலம்பரசனுக்கு கொடுக்க வேண்டிய விருதை இந்த விழாவிலே வந்து நீங்கள் வழங்க வேண்டும் என்று சொன்னவுடன் சிலம்போடு அவர் எடுக்கக்கூடிய படத்தின் விவாதத்தில் இருந்தால் கூட அதையெல்லாம் தள்ளி வைத்து விட்டு இங்கே வந்திருக்கிறார். நான் கூட இன்னைக்கு இந்த டிஜிட்டல் டீம் கூப்பிட்டோன்னு, நானும் டிஜிட்டலா இன்னைக்கு ஒரு டிஆர் டாக்கீஸ்க்கு இன்னைக்கு ஷூட்டிங் பண்ணணும் என்னோட யூடியூபுக்கு. அந்த ஷூட்டிங்கை கூட நிறுத்தி வச்சுட்டு என் படப்பிடிப்பு தளத்துல போய் இன்னைக்கு சனிக்கிழமை செட்டு போட்டுட்டு இருக்கேன். நான் எடுக்கிற படத்துக்கு இன்னைக்கு சனிக்கிழமை சம்பளம் போடுற அதை கூட தள்ளி வச்சுட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது காரணம், நான் அழையாதார் வாசலை மிதிப்பதில்லை. அழையாதவர்